அன்புக்குரியவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை கவலையோடு, கஷ்டத்தோடு, பாரத்தோடு, வேதனையோடு இந்த நாளில் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றுவார். அவருடைய நன்மையினால் உங்களை மகிழ பண்ணுவார். ஆண்டவரை விசுவாசிங்க, ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதமான வார்த்தைகள் 138 சங்கீதம் அதனுடைய 8வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றென்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீர் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற அருமையான தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்தின் தலைப்பு தாவீதின் சங்கீதம். இது ஒரு விசுவாச அறிக்கை. சங்கீதம் என்று சொல்வதை காட்டிலும் தன்னுடைய விசுவாசத்தை அவர் அறிக்கை செய்கிறார். என்ன சொல்றாருன்னு சொன்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். எனக்காண்டி எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதனுடைய முடிவு நல்லது. எதுவாக இருந்தாலும் கடைசி வரை நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும். கடைசி வரை ஆண்டவருடைய செட்டைகளின் மறைவில் நம்மை மூடி மறைத்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகினால தான் தாவீது ராஜா சொல்லுகிறார், எனக்காண்டி எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். எல்லாத்தையும் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா நிலைமைகளில் இருந்தும், போராட்டமான சூழ்நிலைகள், வாழ்வு, நம்முடைய உலக வாழ்க்கையில் தினம் தினம் நமக்கு போராட்டம், பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்வினைகள், எதிர்ப்புகள், எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானுடைய கிரியைகள், பலவீனங்கள், ஒருவேளை வேலை ஸ்தலங்களில் போராட்டங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடி போராட்டங்கள், ஊழியத்தின் பாதையில் அவமானங்கள், போராட்டங்கள், துக்கங்கள், வேதனைகள், எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் ஜெயமாக முடிப்பார் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றென்றும் உள்ளது. அவருடைய கிருபை தலைமுறை வரைக்கும் நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. ஆகையினால் இந்த விசுவாசத்தை நீங்களும் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. தாவீது தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோமே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிறதான விசுவாசத்தில் நாங்களும் உறுதியாய் நிற்க உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.